ஸ்ரீவைகுண்டத்தில் ரயிலில் சிக்கி தவித்த பயணிகள் மெல்ல மெல்ல மீட்கப்பட்டு வருகின்றனர். களத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு பிரத்யேக தகவல்களை வழங்கி வருகிறது. கிட்டத்தட்ட 350 பயணிகளை அழைத்து சென்றிருக்கிறது மீட்பு படை. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் வெற்றி இணைப்பில் இருக்கிறார். வெற்றி, தற்போது அங்கு நிலவரம் என்ன விவரங்கள்? நந்தா, ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் 40 மணி நேரத்திற்கு மேலாக சிக்கி தவித்த மக்களை முதலாக நேரில் வந்து சந்தித்து அவர்களுடைய துயரங்களை வெளிக்கொண்டு வந்தது நியூஸ் 18 தமிழ்நாடு. அதை வெளிக்கொண்டு வந்ததன் தொடர்ச்சியாக அடுத்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்திற்குள்ளாக நம்முடைய நியூஸ் 18 செய்தியாளர் குழு, நான் மற்றும் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் ஆகிய நாங்கள் வந்த வழியிலேயே பின்னால் அதே வழியில் பேரிடர் மீட்பு படையும் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திற்குள் வந்து இங்கு இருக்கக்கூடிய பயணிகளை கயிறு கட்டி அழைத்து சென்றிருக்கிறார். கயிறு மூலம் அவர்களை நடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அழைத்து சென்றிருக்கிறார்கள். இங்கிருந்து வெள்ளூர் என்ற ஒரு ஊருக்கு, ஒரு கிராமத்திற்கு அந்த அவ்வளவு தூரம் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும். ரயில்வே தண்டவாளத்தின் வழியாக ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் கடந்து பின்னர் அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் கிராமத்தின் வழியாக அந்த வயல் காடுகள் ஒட்டிய சாலை வழியாக ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று அங்கு பேருந்து வசதியானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பேருந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். தனியார் பேருந்துகளோ கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து அவர்கள் அந்த பேருந்து மூலமாக முகாம்களுக்கு அழைத்து சென்று முகாம்கள் முடிந்த பின் அவர்களுக்கான பரிசோதனை முடிந்த பின் அங்கிருந்து அவர்கள் அடுத்தடுத்து ரயில் நிலையங்களுக்கு அழைத்து சென்று அவருடைய சொந்த ஊர்கள் அனுப்பக்கூடிய பணிகள் என்பது துவங்கி இருக்குது. இங்கு மொத்தமாக 800 பேர் அன்று ஞாயிறு இரவு சிக்கிய நிலையில் அன்று இரவே ஒரு 300 பேர் மீட்கப்பட்டு அரசு பள்ளியில் அருகிலுள்ள அரசு பள்ளியில் வைக்கப்பட்டதாக ரயில்வே நமக்கு அறிக்கை எடுத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து மீதமாக சிக்கியிருந்த இந்த 500 பேர் தற்பொழுது அந்த 500 பேரில் ஒரு 350 பேர் மீட்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் நடந்தே, அந்த 350 பேரும் தங்களுடைய உடைமைகள் குடும்பத்துடன் நடந்தே அந்த பேருந்து இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். பின்னர் ஒரு 150 பேர் இன்னும் செல்லாமல் இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் நடக்க முடியாதவர்கள், நடக்க இயலாதவர்கள். 3 கிலோமீட்டர் தூரம் இந்த தண்டவாளத்தின் ஊடாகவும் தண்ணியின் ஊடாகவும் வெள்ள நீரின் ஊடாகவும் நடந்து செல்ல இயலாதவர்கள். அவர்களை அழைத்து செல்வதற்கு மாற்று ஏற்பாடுகளை செய்வதாக பேரிடர் மீட்பு துறையும் ரயில்வே காவல்துறையும் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமோ அல்லது வேற ஏதேனும் வழியிலோ அவர்களை மீட்கலாம் என்ற ஒரு தகவலை தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் 150 பேர் மீட்கப்படும் வரைக்கும் இவர்களோடு களத்தில் இந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக நம்முடைய செய்தியாளர் குழு இங்கு இருப்போம். நாம் இங்கே இருப்போம். இவர்கள் பத்திரமாக மீட்டு அவர்கள் இங்கு அழைத்து செல்லப்படும் வரை நாம் இங்கேயே இருப்பதாக திட்டமிட்டிருக்கிறோம். நந்தா.